Hello all. Today's topic Mission MOSM. Mission MOSMங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ இதுக்கு 2000 crore பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா 60 வெதர் ரேடார்ஸ், 15 விண்ட் ப்ரொஃபைலர்ஸ், 15 ரேடிசோன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டியூஷனில் பண்ணிருக்காங்க. இந்தியா மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட், த நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி அப்படிங்கிற ஒரு 3 இன்ஸ்டியூஷனில் தான் இந்த ஒரு அப்கிரேடேஷன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நடக்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சாக இந்த 3 விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமாக செகண்ட் ட்ரான்ச்சுக்கு வந்து அவங்க மூவ் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த மெஷினரிஸ் நமக்கு வந்து டேட்டாவாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோட ஸ்பீட், அட்மாஸ்பியர் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் எலிவேஷன்ஸ் இதெல்லாமே கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து டேட்டாவாக கொடுக்கும். இது ஒரு வெல்கமான ஒரு மூவாக பார்க்குறாங்க. 2012 வந்து நம்ம நேஷ்னல் மான்சூன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் அதை விடவே இது வந்து டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவைஸ்டு ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டாபிக் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, எக்கனாமிக் மொமெண்டத்தை சீர்குலைக்கும் விளைவில் தான் இப்போ இன்ஃப்ளேஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியை சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது, அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர்றது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாகணும்னா ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகணும். ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா எக்கனாமிக் மொமெண்டம் சீராக இருக்கும், அதனுடைய க்ரோத் வந்து நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ரெம். ரெம்னா ஒரு கிங்டம், சரிங்களா? செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் ஆஃப் ஆக்டிவிட்டி அல்லது இன்ட்ரெஸ்ட்டையுமே நம்ம வந்து ரெம்னு சொல்கிறோம். ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு களம்னு சொல்லுவோம். ஸோ அதையுமே வந்து ரெம்னு சொல்கிறோம். செகண்ட் மீனிங் ட்ரான்ச். ட்ரான்ச்னா ஒரு போர்ஷன், ஒரு பார்ட்டு தான் வந்து ட்ரான்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னா ஒரு ஸ்கீம்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரான்ச், ஒரு பகுதியாக, முதல் பகுதியாக இது நாங்கள் அலோகேட் பண்ணுறோன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ட்ரான்ச். இட்ரேஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் தான் வந்து இட்ரேஷன். அது ப்ராசஸில் இருக்கலாம், இல்லைன்னா பேச்சு வகையில் அட்டரன்ஸ்னு சொல்லுவாங்க. அட்டரன்ஸ்னால் ஸ்பீக் பண்ணுற வார்த்தைகள், திரும்ப திரும்ப ஒன்று நம்ம உச்சரிச்சுட்டே இருக்கிறோம்னா அதுவுமே இட்டரேஷன் தான். ட்வீக்கிங் அப்படிங்கிறது ட்விஸ்ட் பண்ணுறது, புல் பண்ணுறது ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதையுமே ட்வீக்கிங்னு சொல்கிறோம். லீத்தலி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமான டேஞ்சர் தான் வந்து லீத்தலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பேனஷியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ரெமிடி தான் வந்து பேனஷியா. ஓகேங்களா? அந்த எந்த பிரச்சனைக்குமான ஒரு தீர்வு, ஒரே தீர்வு தான் வந்து பேனஷியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் மொமெண்டம். மொமெண்டம் அப்படிங்கிறது எபிலிட்டி டு இன்க்ரீஸ் அல்லது டெவலப் தான் வந்து மொமெண்டம், சரிங்களா? இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக, ஃபாஸ்டராக ஒரு விஷயம் வந்து உந்தி ஒன்றை வந்து செயல்படுத்த வைக்குது இல்லையா, அதையுமே வந்து மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ 2 மீனிங் இருக்குது. ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டெவலப் ஆகிறதுக்குமான எபிலிட்டி, அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸாக, ஃபாஸ்டராக ஒரு விஷயத்தை உந்தி எடுத்துகிட்டு போகிறதுமே மொமெண்டம் தான். ரீபவுண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஹிட் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதுதான் ரீபவுண்ட். ஹிண்டர்லேண்ட் அப்படிங்கிறது சிட்டியிலேருந்து அவேல இருக்கக்கூடிய ஏரியா, சரிங்களா? இப்போ ஒரு ரிவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர் கோஸ்டல் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி அவேல இருக்கக்கூடிய ஏரியா, ஃபார் அவேல இருக்கக்கூடிய ஏரியாவையுமே நம்ம வந்து ஹிண்டர்லேண்ட் சொல்கிறோம். ரீசர்ஜன்ஸ்னால் மறுமலர்ச்சி, ரிவைவ் ஆகி புதுப்பித்து வர்றது. வெலாட்டிலிட்டி அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையில் அன்பிரிடிக்டாக சேஞ்ச் ஆகுது இல்லையா, குயிக்காக சேஞ்ச் ஆகிறது தான் வெலாட்டிலிட்டி. மட்டீடுனா மட்னால் ஃபில் பண்ணப்பட்டது, கவர் பண்ணப்பட்டதை மட்டீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்ஸ்க்யூராக மேக் பண்ணுறது, அதாவது அன்கிளியராக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாத மாதிரி பண்ணுறது தான் வந்து மட்டீட், சரிங்களா? மேக் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், மேக் அன்கிளியர், சரிங்களா? மேக் அப்ஸ்க்யூர் தான் வந்து மட்டீட். டுமாரோ certain வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.